ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. நான் நினச்சேன் செமையான ஒரு சம்பவம். அரோராக்கு சரியான ஆப்பு தான் வந்துட்டு நம்ம வினோத் செஞ்சுட்டு போயிருக்கார் அப்படின்றது. ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற எல்லாருக்கும் கிடைச்சா கூட பரவாயில்ல, அரோராக்கு வந்துட்டு இது கிடைச்சனா அந்தளவுக்கு ஒர்த்தான கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களே வந்து அந்த புலம்பல் டாஸ்க்கை வந்துட்டு அவ்வளோ விஷயங்களும் ஷேர் பண்ணுறாங்க. அதில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். இந்த பிக் பாஸ் எனக்கு ஈஸியாக கிடச்சிது. நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து பெருசாக அழுத போய் எல்லாருமே எனக்கு வந்து பேம்பரிங் பண்ணாங்க. சாப்பாடு கஷ்டப்பட்டதில் எல்லாமே நான் ஜாலியாக தான் இருந்தேன். ஈவன் என் கூட சண்டை போட்டால் விஜய் போகிறது கம்பரிசன் கூட வந்துட்டு நல்லவங்களாக கூட இருக்கலாம். நான் வந்து புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் நிறைய புலம்பிட்டு போனாங்க. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. இதுக்கு வந்து சான்றா வந்துட்டு அவங்களுடைய அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்களுடைய நண்பி 2 பேருமே அழகாக வந்து சொல்லிட்டாங்க, ஒன்றுமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க பாருங்கள், டிக்கெட்டு பின்னாலும் வாங்கி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இவங்க போய் கேட்குறாங்க, ரம்யா போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க இவங்க, எனக்கு வந்துட்டு இந்த பணப்பட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் ரம்யா செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஒரு இடத்துல செம்மையாக கத்திருப்பாங்க. எல்லாம் இவங்க போட்ட மாஸ்டர் ஸ்கெட்சு இந்த வினோதை வந்து எடுக்க வைக்கிறதுக்காக போட்டு அங்கே தேவையில்லாமல் ஒரு ப்ளே பண்ணி அவங்க ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அப்சராவுக்கு டென்ஷன் ஆகிருக்கு. அப்சரா இது வரைக்கும் டென்ஷன் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க இதுக்கு முன்னாடி கண்டஸ்டண்டாக இருக்கும்போது டென்ஷன் ஆனது கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு சபரி அரோராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விக்ரம் சிரித்தது சரியே கிடையாது, நீங்களும் சிரிச்சிங்க, பட் நீங்கள் ஓகே, ஆனால் அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த மாதிரி சிரிக்கலன்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்க போய் பேசுகிறாங்க. யாருக்கு? விக்ரம் கிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு தெரிலடா, மேபி சிரிச்சிருக்கலாம்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உண்மையிலேயே மாஸ்டர் ஸ்கெட்ச் தானா? ஏன்னா இவருக்கு ஓட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கிறத எப்படியாவது நியூஸ் விக்ரமுக்கு வந்துருக்கு. ஏன்னா விக்ரம் எது பண்ணாலும் கேமாக பண்ணுவார். எல்லாருமே சொல்கிறாங்களா விஜய் பருவத்தை எல்லாத்தையும் கேமாக பண்ணுறாங்கன்னு. கிடையவே கிடையாது. விக்ரம் மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கேம். அதனால தான் வியானா அழகாக அடுத்து சொல்கிறாங்க. வியானா முதலேருந்தே விக்ரமோட முகத்தை கிழிச்சிட்டே இருக்காங்க. அவரை மாதிரி ஒரு கேமர் யாருமே கிடையாது. நம்மளாம் கேமர்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கோம். அதை விட பயங்கரமான கேமர் இந்த விக்ரம் அப்படின்னு. தெரிலடா, நான் எது கொண்டாந்து சிரிச்சிருக்கலாம், அங்கே ஜோக்கு நடந்திருக்கலாம், சிரிச்சிருக்கலாமா? அங்கே ஒரு எமோஷ்னல் மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி எமோஷன் நடந்தது கிடையாது. பிக் பாஸே ஃபீல் பண்ணுறாரு, இவர் அழுதுட்டுருக்காரு, எல்லாருமே சுற்றி அழுதுட்டுருக்காங்க. இதில் எப்படி சிரிப்பு வரும்? புரியல. இதில் வேறு இன்னொன்று நியாயப்படுத்துகிறார். என்னென்னு, எனக்கு திவாகர் அழும்போது கூட தான் வந்து சிரிப்பாக வந்துச்சு, அவர் அழுகும்போது க்யூட்டாக நாய்க்குட்டி மாதிரி இருந்துச்சாங்க. என்ன பதில் இது? நீங்கள் அழும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு மிருகத்தை பேரை வச்சு சொல்லி இது பண்ணால் உங்களுக்கு ஓகேவா? என்ன இது ஒன்றுமே புரியல. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, என்ன நியாயம்? அப்போ நம்ம இருந்துச்சு. இதில் வேறு இன்னும் சொல்கிறாரு, நம்ம இப்போது டாப் 5 கண்டஸ்டண்ட் ஆகிட்டோம், 1000 பேர் 1008 பேச தான் செய்வாங்க, நம்ம அதெல்லாம் மைண்டில் போட்டுக்கூடாது. அப்போ இவ்வளோ கேஷுவலாக இருக்காங்கன்னா, ரம்யாவும் வியானாவும் அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இவர் வந்து அதிகப்படியான ஓட்டு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இவங்க எல்லாரோட நிறைய வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நம்மளுக்கு டைட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அரோரா வந்துட்டு, எனக்கு எப்படா தெரியும் அந்த ஆள் வந்து அந்த பொட்டி எடுப்பாருன்றாங்க. அந்த ஆள் உடனே நம்மளுக்கு சாக்கானவனே டப்புன்னு, இல்லை எனக்குடா தெரியும் கானவனத்தை வந்து பெட்டி எடுப்பார் அப்படின்றாங்க. நான் எடுக்கலான்னு இருந்தால் அந்த ஆள் எடுத்துட்டாரு அப்படின்றாங்க. ஏம்மா அரோரா ஏதோ ஒழுங்காக பேசுமா? அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அரோரா வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிளான போட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு கையை ஒரு தராசை வச்சு காமிச்சாங்க. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் இந்த பக்கம் படிப்புக்கு தேவையான அமௌண்ட் அங்கே இருக்குது, எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போய் பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க. பெட்டி மேலே கையும் வச்சுருப்பாங்க, ஆனால் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டெம்ப்ட் பண்ணுறது. உடனே அவர் வந்தார், டப்பு என்ன கையை வச்சுட்டு எடுத்துட்டார். அங்கே அப்போயே வந்து ரம்யா போய் கேட்கும்போது அரோரா என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அது மாதிரி என்ன இல்லைன்னு. இப்போ வந்துட்டு நான் எடுக்கலாம்னு நினச்சேன்றாங்க. என்ன இது புரியலையே எனக்கு. இதில் வேறு வந்து மக்கள் வந்து என்னை வந்துட்டு மக்கள் திரும்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களே தெரியுது, நினச்சா அது நடக்காது அப்படி தான் தோணுது. அதனால் பொட்டி எடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க, ஆனால் எடுத்துக்கவே மாட்டாங்க. எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பாவனை பண்ணியிருப்பாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு சபரியும் கேட்குறாரு, அந்த மாதிரி பண்ணியாடான்னு. இல்லைடா, எங்கேயாவது ஜோக்கு எதாவது மற்றதுக்காவது சிரிச்சிருப்பேன், சர்க்காஸ்டிக்காக சிரிச்சேன்னா கூட எனக்கு தெரியல அப்படின்னு பட்டுமடாமல் பேசுகிறாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் ஒரு பெரிய இது இருக்குது. ஏன்னா பிக் பாஸை வந்துட்டு அந்த புலம்பல் டாஸ்க்கில் வந்துட்டு நீங்கள் தான் வந்து எனக்கு கிரேவாக இருக்க சொன்னீங்க, உங்களால் தான் வந்து நிறைய பிரச்சனை வந்த மாதிரி போட்டோன்னே அந்த 70,000 வேறு ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லியிருந்தார். அது வேறு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. எப்போ வந்து கன்வென்ஷன் ரூமில் கூப்பிட்டு இவர் வந்து கலாய்க்க போகிறாருன்னு தெரியல பிக் பாஸ். பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.